ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிட் லேர்ன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் லேப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து விட்டுருங்க. ஆனால் ஜூபிட்டர் நோட்புக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து என்வரான்மெண்ட்டாக யூஸ் பண்ணப்போம். ஸோ நம்ம வந்து நம்மளோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு போய்டுவோம். நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து எம்எல்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ காண்டா ஆக்டிவேட் எம்எல். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சைடில் பாருங்கள், எம்எல்னு வரும் ப்ராக்கெட்டில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு இது வந்து பை டிஃபால்ட்டாக வரும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டபுள் செக் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த இதில் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ காண்டா இன்ஸ்டால் -c காண்டா ஃபார்ஜி நோட்புக்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா வந்து ஜூபிட்டர் நோட்புக்கான கர்னலுக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதே காண்டா ஃபார்ஜி தான் இதுவும், என்பி காண்டா கர்னல்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இவ்வளோ விஷயம் வந்து உங்களுக்கு திருப்பி இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ எம்பி இன்ஸ்டால் ஆகுதுன்னா அரௌண்ட் 30 MB தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஆனால் பேக்கேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்மளோட கர்னல்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜூபிட்டர் நோட்புக் வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ஜூபிட்டர் கர்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நமக்கு இப்போ வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்கோட கர்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காண்டா இன்ஸ்டால் -c காண்டா ஃபார்ஜி NB_conda_ kernels. ஸோ இது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்மளோட நோட்புக் வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம ரன் பண்ணி எப்படி நம்ம யூஐயில் நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இது தான். ஸோ 27 KB தான் இது. ஸோ இது டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜூபிட்டர் நோட்புக் வந்து நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஜூபிட்டர் நோட்புக்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கிறேன், ஜூபிட்டர் நோட்புக். ஸோ இப்படி ரன் பண்ணும்போது என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோக்கன் வந்து கேட்கும். ஸோ அந்த டோக்கன் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 8888 இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ நான் என்னோட இதோட ஐபி பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ஐபி வந்து 192.168.0.112. ஸோ இதுதான் என்னோட ஐபி. ஸோ நான் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ifconfig அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐபி கிடைக்கும். ifconfigனு அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஐபி கிடைக்கும். டாப்க்கு போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து 192.168 இதுதான் என்னோட ஐபி. ஸோ இந்த ஐபி வச்சு இந்த உங்களோட ஜூபிட்டர் நோட்புக் பார்த்தீங்கன்னா 8088 போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் நார்மல் ப்ரௌசர்லேயே பண்ணீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு இது வந்து நீங்கள் வந்து இன்னொரு டேப் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 192.168.112. ஸோ இதில் வந்து போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8888. ஸோ இந்த போர்ட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் என்ன பிரச்சனை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம இதில் ஏன் ஆக்சஸ் பண்ண முடியல நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து ரிமோட்டாக நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து ரன் ஆகுது. அந்த நோட்புக்கை பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் மிஷின்லேருந்து நான் வந்து ரன் பண்ண பார்க்குறேன். ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து ரன் பண்ணும்போது சில கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ அது நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா வந்து ஜூபிட்டர் நோட்புக் -IP =* கொடுத்து நோ ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹோஸ்ட் மிஷின் வந்து விண்டோஸாக இருந்தாலும் இல்லை எந்த மேக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
உங்கள் விர்ச்சுவல் மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ரன் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து திருப்பி இப்போ 8088 தான் வந்து ரன் ஆகுது. ஸோ நம்ம திரும்பவும் வந்து இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ என்னோட ஐபி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது, 192.168.0.112. அதுக்கப்புறம் உங்கள் போர்ட் எதில் ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பர் கொடுக்கும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டோக்கன் வந்து கேட்குது. ஸோ நம்மளோட டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து காப்பி பண்ணிங்க, டோக்கன்னு வரும். ஸோ இந்த டோக்கன் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்த பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக்குள்ளே வந்து உங்களால் வந்து போக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிமோட்டாகவே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன என்வரான்மெண்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வருது. ஸோ டிஃபால்ட்டாக பைத்தான் 3ன்னு சொல்லிட்டு ஒரு என்வரான்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம கிரியேட் பண்ண என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா காண்டா எம்எல் இதுவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டா ரூட் இதுதான் வந்து பேஸ் பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து காண்டா இஎன்பி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு நோட் புக் வந்து இப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் கிரியேட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இம்போர்ட்டு எஸ்கேலர்ன் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எரரும் வரலன்னா அது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண எஸ்கேலர்ன் வந்து அது வந்து எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ரெண்டே இது தான் பண்ணோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஜூபிட்டர் நோட் புக்னு இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்னல் இன்ஸ்டால் பண்ணோம். கர்னல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஜூபிட்டர் நோட் புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜூபிட்டர் நோட் புக்னு கொடுத்தோம். ஆனால் வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து ஹோஸ்ட் மிஷின் வந்து விண்டோஸாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக் பார்த்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் மிஷின் உள்ள ரன் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐபி ஈக்குவல் டு ஸ்டார் -no browser. ஸோ இந்த கமாண்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லிங்க்ல வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. திருப்பி நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நோட் புக் வந்து ரன் ஆகும். நீங்கள் எந்த நோட் புக்கில் வந்து நீங்கள் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து இந்த டோக்கன் ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் என்னென்ன என்வரான்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.